ஒரு பக்கம் அமைதி ஒப்பந்தம், மறுபக்கம் ஜெனீவாவில் ரகசிய பேச்சுவார்த்தை. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போரினுடைய முடிவும் ஈரானின் அணுசக்தி திட்டமும் உலக நாடுகளை மீண்டும் கதிகலங்க வைத்திருக்கு. இந்த அரசியல் சதுரங்கத்தின் பின்னால் இருக்கும் நிஜத்தை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையேயான நீண்ட காலமாக நீடித்து வந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா அமெரிக்கா மார்த்தட்டுறாங்க. இது ஜெனீவாவில் அமெரிக்காவும் ஈரானும் இடையே நடைபெற இருக்கக்கூடிய முக்கிய பேச்சுவார்த்தைக்கு வழிவகுத்திருக்கு. வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதல்ல 47 அப்பாவி மக்கள் பலியான பின்னரே திடீரென இந்த போர் நிறுத்த நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கு. இது மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியா அல்லது அமெரிக்காவின் அதிகார பலத்தை நிலைநிறுத்தும் தந்திரமா அப்படின்ற கேள்வியை உலகமே எழுப்புது. இந்த போர் நிறுத்தம் மத்திய கிழக்குல பரந்த அளவிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய அடியாவே பார்க்கப்படுது. லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாலும் முழுமையான போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகள் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைக்காக சுவிட்சர்லாந்து சென்றிருக்காங்க. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் இந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்க இருக்காங்க. ஈரான் அமெரிக்கா மத்தியிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மட்டும் இல்லாம ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டம் குறித்த நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த கூட்டம் நடைபெற இருக்கு. ஆனா இஸ்ரேல் ஒப்பந்த விதிகளை கடைபிடிப்பதை அமெரிக்கா உறுதி செய்யணும் அப்படின்ட்டு ஈரான் வலியுறுத்தி வராங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்கிறது இல்லாம ஈரானுடைய அணுசக்தி செறிவூட்டல் திட்டத்தை நிர்வகிக்கிறதுலையும் கவனம் செலுத்தும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம உலக எண்ணெய் வர்த்தகத்திற்கு முக்கியமான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த பேச்சுவார்த்தையில எழுப்பப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தன்னுடைய பயணத்தை ரத்து செஞ்சிருந்தாங்க. லெபனான்ல மீண்டும் எழுந்த பதற்றம் காரணமா இந்த பேச்சுவார்த்தை நிச்சயமற்ற நிலையில இருந்தது. அமெரிக்க வெளியுறவுத்துறை ஜூன் 23 மற்றும் 25 வாஷிங்டன்ல இஸ்ரேல் லெபனான் இடையே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தையில ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவது மற்றும் லெபனான முழு இறையாண்மை கொண்ட நாடாக மாற்றுவது குறித்து விவாதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நடவடிக்கைகள் மத்திய கிழக்குல நீடித்து வரக்கூடிய மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கியமான படியாகவும் பார்க்கப்படுது. அடுத்த சில நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய ஜெனீவா பேச்சுவார்த்தை எப்படி முடிவுக்கு வரும் அப்படின்றத உலக நாடுகள் உன்னிப்பா கவனித்து வராங்க. இதன் எதிரொலியாக WTI கச்சா எண்ணெய் விலை 0.91% அதிகரித்து $76.54 ஃப்ரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 0.90% அதிகரித்து $80.57 இருக்கு. வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவில் தங்கம் விலை சர்வதேச ஸ்பாட் சந்தையில் 1 அவுன்ஸ் 24 கேரட் தங்கம் விலை 1.18% குறைந்து $4160 அளவுக்கு சரிஞ்சிருக்கு. இந்த வாரம் $4350 வரையில உயர்ந்த நிலையில இஸ்ரேல் நாட்டினுடைய போர் தாக்குதல் காரணமாக மீண்டும் சரிந்திருக்கு. ஈரான் போரில் நிரந்தர தீர்வு காணும் வரையில இது தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. போர் நிறுத்தம் என்றது அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய காகித முடிவா அல்லது மக்களின் ரத்தத்தை நிறுத்த போகும் நிஜமான அமைதியா? உலக நாடுகள் உன்னிப்பா கவனித்து வராங்க. இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.